السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى أيضا: ولا تزر وازرة وزر أخرى. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله، وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار، أو كما قال. وقال نبينا صلى الله عليه وسلم: كلكم راع ومسؤول عن رعيته. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக நாயனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான அண்ணன் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை ஒற்றி வாழ்ந்து மறைந்த அவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும், நேர்வழி நடந்த நல்லோர்கள் மீதும், நம் சமுதாயத்தினர் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணையினால் அவனால் நமக்கு கடமையாக்கப்பட்ட ஜும்மா என்கின்ற வணக்க வழிபாட்டை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹ்வுடைய ஆலய மஸ்ஜித் முபாரக்கில் நம்ம எல்லாம் ஒன்று கொள்மச் செய்திருக்கின்றான். இந்த நல்ல வாய்ப்பை தந்த அல்லாஹ் ஒருவனுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி பாராட்டியவனாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையாம் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றான். 33வது அத்தியாயம் 72வது வசனத்தில்: இன்ன அரதல் அமானத அல சமாவாத்தி வல்லர். நாம் இந்த அமானத்தை, இந்த பொறுப்பை பூமிக்கு கொடுத்தோம், வல் ஜிபாலி மலைகளுக்கு கொடுத்தோம், அல சமாவாத்தி வானங்களுக்கு கொடுத்தோம், வல் அர்த பூமிக்கு கொடுத்தோம், வல் ஜிபால மலைகளுக்கு கொடுத்தோம். ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வ அஷ்ஃபக்ன மின்ஹா வ ஹமல்ஹல் இன்சான். ஆனால் இவைகளெல்லாம் அதனை ஏற்க தயாராக இல்லை. மாறாக வ ஹமல்ஹல் இன்சானு, நாம் மனிதனுக்கு அதனை கொடுத்தோம், மனிதன் அதனை ஏற்றுக்கொண்டான். இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, மனிதன் பெரிதும் அநீதி இழைப்பவனாக, அறியாதவனாக இருக்கின்றான் என்று சொல்கின்றான். அதாவது வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் அமானத் என்று சொல்லக்கூடிய பொறுப்பு. அது என்ன பொறுப்பு? சிந்திக்கக்கூடிய ஆற்றல் ஒன்றை அல்லாஹு தஆலா நம்மிடம் தந்து அதனை பற்றியான விசாரணை நாளைக்கு இருக்கிறது என்கின்ற ஒரு பொறுப்பை தந்து நம்மை எல்லாம் படைத்திருக்கின்றான். அதற்கு முன்பாக வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் கொடுத்த போது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக மனிதன் தானாக முன் வந்து அதை ஏற்றுக்கொண்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ள மனிதன் எப்படி சிந்தனை செய்தால் இந்த உலகத்தில் வாழலாம், எப்படி சிந்திக்க வேண்டும்,
அந்த சிந்தனையுடைய முடிவு எப்படி அமைந்தால் அவன் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை அடைய முடியும். அப்படி சிந்தனை செய்கின்ற பொழுது அவன் தவறான வழிக்கு செல்வானே, அதனால் அவனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு மிக கடுமையாக இருக்கும், நரகமாக இருக்கும். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த மனிதன் சமுதாயம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுவதற்கு முன்பாகவே அனைத்து மனிதர்களிடத்திலும் உத்தரவாதத்தோடு இந்த உலகத்தை அனுப்பி வைத்திருக்கின்றான். ஆனால் மனிதன் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு தன்னிலை மறந்தவனாக அல்லது தன்னுடைய சிந்தனையை சரியான முறையில் செயல்படுத்தாதனுடைய விளைவுதான் எல்லா மனிதர்களிடத்திலும் ஒரு முரண்பாடான ஒரு குணம் இருக்கிறது. அது யாராக இருந்தாலும் சரி, என்னை பெற்றெடுத்த என் தாய் தகப்பனுக்கும் எனக்குமான முரண்பாடுகள் இருக்கும். நான் வளர்த்து உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளிடத்திலும் இருக்கும். என் கூட பிறந்த என்னுடைய சகோதரத்தில் இருக்கும். எனக்கு வாக்கப்பட்டு வந்த என்னுடைய மனைவியிடத்தில் இருக்கும். என்னுடைய உறவுக்காரத்தில் இருக்கும். என்னுடைய அண்டை வீட்டாரிடம் இருக்கும். என்னுடைய சமூகத்திடம் இருக்கும். ஆனால் இந்த முரண்பாடுகளை எல்லாம் ஒரு மூமின் அல்லாஹ்வால் நம்பிக்கையாக அளிக்கப்பட்ட அந்த சிந்தனையுள்ள ஒரு மூமின் எப்படி அதனை அணுக வேண்டும், அதை தெரிந்தோ தெரியாமலோ அல்லது சிந்தனை செய்து அதனை செயல் வடிவம் கொடுக்காமல் இருப்பதனாலோ இன்றைக்கு எல்லா இடங்களிலும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. 100% யாராவது நான் இந்த மனிதனோடு முரணில்லாமல் நான் பழகிறேன், முரணில்லாமல் உறவாடுகிறேன், முரணில்லாமல் என்னோட உறவுகளோடு நான் உறவு வைத்துக் கொள்கிறேன் என்று யாராவது சொன்னால் அது பொய். எல்லோருக்கும் தெரியும். அது ஏதாவது ஒரு வகையில், ஏதாவது ஒரு விஷயத்தில், ஏதாவது ஒரு பேச்சில், ஏதாவது ஒரு செயல்பாட்டில் நான் உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய என்னோட அண்ணனோ தம்பியோ அக்காவோ தாயோ தகப்பனோ மனைவியோ இன்ன பின்ன உறவுகளோ சமூகமோ நிச்சயமாக 100% முரண்பாடு இல்லாமல் இருக்காது. ஆனால் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு ஒரு மூமின் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அது எப்படிப்பட்ட மூமினாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கூட அந்த பொறுப்பை, அவனுக்கு இட்ட கட்டளையை, அவனுடைய கடமையை அறிந்து செயல்படுத்த வேண்டும். இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி 2409 ஹதீஸ்ல சொல்றாங்க. நம்ம அடிக்கடி கேட்ட ஹதீஸ் தான். குல்லுக்கும் ராயின் வ மஸ்ஊலின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். அன் ரயத்திஹி, பொறுப்பை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அப்படின்னா இந்த ஹதீஸை என்ன விளங்கி இருக்கிறோம்னா, மேலோட்டமாக சில ஆட்கள் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர, அது என்ன பொறுப்புனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? ஒரு ஜமாத்துக்கு தலைவராக இருக்கிறது இல்லையா, ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவராக இருக்கிறது இல்லையா, ஒரு நிர்வாகத்துக்கு ஒரு மேலாளராக இருக்கிற ஒரு பொறுப்புதாரியாக இருக்கிறார். அதுவும் இல்லையா, வீட்டுக்கு மூத்தவராக இருக்கிற ஒரு ஆண்மகன். அந்த ஹதீஸ்ல அப்படிலாம் வருது. ஒரு ஆண்மகன் குடும்பத்திற்கு பொறுப்புதாரி, ஒரு பெண்ணானவள் அவளுடைய கணவனுடைய குடும்பத்திற்கு பொறுப்புதாரி. இவைகளை எல்லாம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல நுணுக்கமான விஷயங்கள் இருக்கிறது. அது என்ன? ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி. மேலோட்டமா நீங்க எல்லாரும் பொறுப்புதாரி மட்டும் சொல்லாம, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி, ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவீர்கள். அப்படின்னா என்ன? நான் இருக்கிறேன், என்னுடைய தகப்பனார் இருந்தார்னா எனக்கு அவர் பொறுப்புதாரி. என்னுடைய தங்கச்சி இருக்கிறா, அவளுக்கு பொறுப்புதாரி யாரு? அவருடைய தாயோ தகப்பனோ வச்சுக்கிடுங்க. அப்ப நான் எப்படி பொறுப்புதாரியா இருக்க முடியும்?
திருமணமானால் நான் பொறுப்புதாரி. திருமணம் இல்லை என்று சொன்னால் அதற்காக மரணம் வராமல் இருக்குமா? நான் மரணம் அடைந்தால் என்னுடைய வாலிப வயது அடைந்து பருவ வயது அடைந்து நான் மரணம் அடைந்து விட்டால் நான் பொறுப்புதாரி. அதை விளங்கிட்டோம்னா இந்த உலகத்தில் ஈஸியா நம்ம ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பழகிட்டு முரணில்லாத வகையில் வாழ்வு மரணிக்கலாம். வலா தசீரு வாசிர்த்து விஸ்ர உக்ரா. எந்த சமுதாயம் எந்த சமயமும் இது போன்ற ஒரு வாக்கியத்தை சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்றான், வலா தசீரு வாசிர்த்து விஸ்ர உக்ரா. ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் நீங்க சுமையோட வருவீங்க. நீங்க எல்லாரும் சுமையோட நாளைக்கு மறுமைக்கு வருவீங்க. அந்த சுமையை நன்மையாக இருந்தாலும் வேற யாரும் அடைய முடியாது, தீமையாக இருந்தாலும் வேற யாரும் அடைந்து விட முடியாது. எல்லாரும் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு பொறுப்புதாரி. அவருடைய சுமையை அவர் தான் பதில் சொல்லி ஆகணும். தனிமையில் தான் போகணும். அல்லாஹ் ஒரு சல்லல்லாஹு சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில் நீங்கள் அல்லாஹ்வை சந்திப்பீர்கள். எப்படி சந்திப்பீங்க? உங்களுக்கும் அல்லாஹ்விற்கும் எந்த பொருள் செய்யக்கூடிய, தர்ஜுமா செய்யக்கூடிய, மீனிங் செய்யக்கூடிய யார் இருக்க மாட்டாங்க, டிரான்ஸ்லேட்டர். அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் எந்த டிரான்ஸ்லேட்டர் இருக்க மாட்டாங்களாம். அந்த மாதிரியான நேரத்தில் நாம தனியத்தை போய் சந்திக்கணும். அப்ப நான் தனியை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எனக்கு அல்லாஹ் தரக்கூடிய பொறுப்பு என்ன? அல்லாஹ் இஸ்லாத்தை வழங்கியிருக்கிறான். அதை நான் பொறுப்பாக நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் முதல்ல. அடுத்து ஒவ்வொருவரும் அப்படியே யோசனை பண்ணி பாருங்க. தனி மனிதராக யோசனை பண்ணி பாருங்க. தனி மனிதராக பொறுப்புதாரிகள் செய்ய வேண்டிய கடமைகள் அது வேற. ஒவ்வொரு தனி மனிதனும், அது பெண்ணாகவும் இருக்கலாம் ஆணாகவும் இருக்கலாம். நான் ஒரு ஆண் மகனாக என்னுடைய தாய்க்கும் என்னுடைய தகப்பனுக்கும் என்ன பொறுப்புதாரி, அதை விளங்கணுமா இல்லையா? அப்ப அவர்களுக்கு எந்த கஷ்டமும் நான் கொடுக்க கூடாது. அவர்களுக்கு எனக்கு என்னிடம் இருந்து என்ன உபகாரம் எதிர்பார்க்கிறார்கள் தேவையில்லை. நான் அவர்களுக்கு என்ன உபகாரம் செய்ய வேண்டும், எனக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன கட்டளை இட்டு இருக்கின்றார்கள், அதை விளங்கணும் முதல்ல. ஏன் இன்னைக்கு நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு கட்டத்துக்கு மேல என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் என்னுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஏதாவது சொத்து பங்கு கொடுத்தா அவனைத்தான் நீ கவனிச்ச, நான் உனக்கு தள்ளி தந்தன தரல நம்ம நினைக்கிறோம். ஆனா உன்னுடைய பொறுப்பு என்ன? அவங்க தந்தாலும் தராட்டாலும் நீ அவனை கவனிக்கணும். நீ அவர்களை கவனித்து ஆகணும். இல்லை என்று சொன்னால் நாளைக்கு அல்லாஹ்வோட அதற்கு நீ பதில் சொல்லி ஆகணும். நீ அல்லாஹ்ட போய் அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி சொத்து தரல, என்ன சரியா கவனிக்கல, அது அவர்களுடைய மேட்டு. அது அவர்களுக்கு நீ உன் குழந்தைய கவனிச்சியா, நீ உன் எல்லா குழந்தையும் ஒண்ணு போல கவனிச்சியா அப்படின்னு அவர்களுக்கு உண்டான கேள்வியை ஒழிய உனக்கு என்ன மாதிரியான கேள்வி? உன்னுடைய தாயையும் தகப்பனையும் வயசான காலத்தில் எப்படி பார்த்துக்கிட்ட, நீ நல்ல சம்பாத்தியம் பண்ணி அப்படி அப்ப எப்படி அவங்கள பார்த்துக்கிட்ட என்று ஆண் மகனுக்கு கேள்வி. பெண் மகளாக இருந்தா என்ன? ஒரு கட்டம் வரைக்கும் கல்யாணம் முடிப்பதற்கு முன்பாக மரணம் அடைந்து விட்டால் அவளும் கேள்விக்கு உட்படுத்தப்படுவாள். அவளுடைய வீட்டில் அவனுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தாளா? அடிப்படை கேள்வி. இஸ்லாத்திற்கு அப்புறம் குளில ஒண்டி வச்சோன்னு எல்லாம் கேட்பாங்க, நம்ம மலக்குவர் வந்து கேட்பாங்கல்ல, மன்றப்புக்க இந்த கேள்விலாம் கேட்டதுக்கு அப்புறம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய கேள்வியில மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது, உன்னுடைய தாய் தகப்பனுக்கு என்ன பண்ண? யாருக்கு? பெண்ணுக்கு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட வந்து உன்னுடைய கணவனை பத்தி கேட்க மாட்டாங்க. அந்த பெண்ணிடம் அல்லாஹ் உன்னுடைய கணவன் என்ன செஞ்சான், அவன் சம்பாத்தியம் பண்ணி கொடுத்தானா, அவன் வேற எங்கேயும் ஊர் சுத்திட்டு இருந்தானா, இதையெல்லாம் கேட்க மாட்டான். தவறு என்றால் கண்டிக்க வேண்டும், அது வேற சப்ஜெக்ட், அதை சொல்லல. கணவனிடம் ஒரு தவறு இருந்தால் கண்டிக்க வேண்டும். ஏன் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவி புரியுது அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அது வேற சப்ஜெக்ட். மாறாக அவர் தவறு செய்தால், அந்த கணவன் தவறு செய்தால்
அந்த மனைவிக்கு கேள்வி என்ன? உன் கணவனுக்கு நீ என்ன செஞ்ச? அவன் சம்பாத்தியம் பண்ணி தந்தானா? தந்தான். உனக்கு உடை மாற்றுவதற்கு காசுல பணம் தந்தானா? தந்தான். உன்னுடைய குழந்தைகளுக்கு பாலுக்கோ சாப்பாட்டுக்கோ காசு தராம தந்தானா? தந்தான். இதையும் மீறி உன்னுடைய கணவனுக்கு நீ அடங்காமல் இருந்தால், இதையும் மீறி உன்னுடைய கணவருக்கு மாற்றமாக நீ நடந்தால் நீ குற்றவாளி. நீ அங்க போய் நின்றுக்கிட்டு என் கணவன் எல்லாத்தையும் தந்தா, அவன் தப்பு தப்பா போனா, விபச்சாரம் பண்ணா, இல்ல வேற யாரோட போனா, இல்ல ஊர் சுத்திட்டு இருந்தான், இந்த கேள்வி உனக்கு அல்ல. ஒரு பெண்மணியாக இருக்கிறவளுக்கு என்ன கேள்வி? உன்னுடைய கணவன் உனக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தங்குவதற்கு இடமும் தந்தானா? தந்தான். அப்ப நீ அவர்களுக்கு பணிவிடை செய்யும். முக்கியமான இந்த நேரத்தை இதை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? நம்முடைய பெண் மக்கள், அதிகமான பெண் மக்கள் இன்றைக்கு நவீன காலத்தில் நாங்கள் வாழ்றோம். உங்க காலத்தில் பாருங்க இல்ல, நாங்களும் சம்பாத்தியம் பண்ண விட்டுட்டோம். இல்லைன்னா என்னுடைய தாய் தகப்பு நிறைய சம்பாத்தியம் பண்றாங்க, எனக்கு பணம் இருக்குது, அதனால நான் வீட்டில் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். என் கணவன் சேர்ந்து என் வீட்டில் தொழில் வைக்கணும், என் வீட்டில் சேர்ந்து அவனும் சமைக்கணும், அவன் வெங்காயம் வெட்டி தரணும், தக்காளி, இப்படிலாம் எதிர்பார்க்கிறதாக நம்ம கேள்விப்படுறோம். எப்படி? அதாவது அவனுக்கு என்ன கேள்வி? ஒரு கணவனாக இருக்கக்கூடியவன், ஆண்மகனாக இருக்கக்கூடியவன் வீட்டை விட்டு வெளியே போனா அவன் ஒழுங்கா உழைச்சி கொடுக்கணும். கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த பொறுப்பை பற்றி அவனுக்கு விசாரிக்கப்படும் நாளை மறுமையில். அப்ப இந்த கேள்வியை ஒரு கணவனாக இருக்கக்கூடியவனுக்கு நாளைக்கு கேட்கப்படும், மனைவியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கேட்கப்படும். அப்போ கணவனும் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஆணோ பெண்ணாக இருந்தா அவங்க தங்களுடைய பொறுப்பை சரியான முறையில் கவனிக்கணும். சரி, அப்படி சமூகத்துக்கு வாங்க. சமூகத்தில் நான் ஒரு மூமினாக நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு முஸ்லிமாக என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அழகான முறை சொல்றாங்க, எல்லாரும் இங்க சகோதரர்கள். உன்னுடைய நாவாலோ உன்னுடைய கரத்தாலோ எந்த ஒரு மூமியனுக்கும் இடைஞ்சல் பண்ணாத. அப்படின்னா முரணே இருக்காது. என்னுடைய நாவும் என்னுடைய கரமும் சக முஸ்லிமுக்கு, சக மூமினுக்கு எந்த தொந்தரவும் செய்யாம இருந்தா போதும், அங்க முரணே வராது. ஏன்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது மனிதர்களுக்கு ஒப்பாக புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் சொல்றாங்க, 100 ஒட்டகத்துல ஒரு ஒட்டகத்தை கூட நீங்கள் பயணத்துக்கு மேற்கொள்ளக்கூடிய ஒட்டகமாக நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாதுங்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோல மனிதர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க யாருனாலும் சரி, நமக்கு பழக்கப்படக்கூடிய ஆண்களாக, உறவாடக்கூடிய ஒரு சகோதரனாக, நண்பனாக நீங்க பார்க்க முடியாது. மாறாக நாம தான் அவங்கள பழக்கணும். அவர்களோட நட்போடு உறவோடு நாம நெருக்கமாக இருந்தா தான் அது நமக்கு சரியாகும். அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க, 100 ஒட்டகத்துல ஒரு ஒட்டகத்தை கூட நீங்கள் பயணத்துக்கு மேற்கொள்ளக்கூடிய ஒட்டகமாக நீங்க தேர்ந்தெடுக்க முடியாதுங்கிறாங்க. அப்போ ஒரு மூமின் அடுத்தவன்ட்ட எப்படி நடக்கணும்? தன்னுடைய நாவால், தன்னுடைய கரத்தால் எந்த வகையான கெடுதலும் செய்யக்கூடாது. அடுத்தவனை குறையும் சொல்லக்கூடாது. ஏன்? மூமினுடைய பண்பாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திருமீதியில் வரக்கூடிய 1977வது ஹதீஸ்ல வருது, ஒரு மூமின் எப்படி இருப்பான் தெரியுமா? அடுத்தவனை குறை சொல்ல மாட்டான், யாரையும் சபிக்க மாட்டான், அருவருக்கத்தக்க வார்த்தைகள் பேச மாட்டான். இதெல்லாம் பண்பு. அப்ப நான் இப்படி நடந்துக்கிட்டா யார்கிட்டையும் அசிங்கமா நான் பேச மாட்டேன், யாரையும் சபிக்க மாட்டேன், யாரையும் முரணாக இருந்தாலும் அதனை மன்னித்து அவர்களோடு உறவாடுவேன். இந்த முரணில்லாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்மள மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நபரை நீங்க யாரையும் பார்க்க முடியாது. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் அந்தஸ்துல மிகப்பெரிய உயரத்தில் இருந்தாலும் சரி, முரண் வரத்தம் செய்யும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த முரண் எப்படிப்பட்ட முரண்?
மார்க்க முரணாக இருந்தா நாம தட்டி கேட்டுதான் ஆகணும். சமுதாயத்தில் இப்ப அதுதான் பிரச்சனை. மார்க்க முரணாக இருந்தா என் சொந்த அண்ணனாக இருந்தாலும் என்னுடைய சொந்த தகப்பனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் நான் அங்க அமைதியா இருக்கிறேன். வேற ஏதாவது பிரச்சனைனா நான் அங்க சண்டை பிடிக்கிறேன். அப்படி உள்டா மார்க்கத்துக்கு முரணாக அல்லாஹ்வும் தூதரும் என்ன சொன்னாங்களோ அதை செயல்படுத்துவதற்கு நான் முயற்சி செய்யணும். ஒரு தவறு நடந்தா என்னுடைய கையால் தடுக்கணும். ஆனா அங்க போய் நின்று நான் முரணில்லாத வகையில அவர்களோடு இணக்கமாக போக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாம் அங்க போய் கூடி குழாய் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அங்க போய் எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த சேட்டையும் பண்ணாம அமைதியா ஊமகல்கா போய் உட்கார்ந்து இருக்கிறோம். மார்க்கத்துக்கு முரணாக நடக்கக்கூடிய காரியங்கள்ல. ஆனா அதையே நம்முடைய சொந்த பிரச்சனையா இருந்துன்னு வைங்களேன், என் உரிமை, என்னுடைய ஹக்கு, நீ எப்படி எனக்கு இது செய்யாம இருந்த, என்ன வான்னு சொல்லல. எப்படி அங்க போய் இருந்துக்கிட்டு எந்த இடத்துல பார்க்க கூடாதோ, ஏன் உன்னை கூப்பிட்டான் கல்யாணத்துக்குன்னு சொல்லி கூப்பிட்டான், அழகான முறையில் போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சலாம் சொல்லிட்டு வந்துடணும். விருந்துக்கு கூப்பிட்டோம்னா கண்டிப்பா நம்ம போகணும், சரிங்களா? ஆமா, அதை விட்டுட்டு அங்க போய் இருந்து கொண்டு என்ன முறையா கூப்பிடல, என்ன முறையா கூப்பிடல, வீட்டில் வந்து கூப்பிடல, நடுத்தரில் வச்சு கூப்பிட்டான். பொம்பளையா இருந்தாலும் ஆம்பளையா இருந்தாலும், ஆனா இருந்தா சொல்ல என்ன அந்த மாமங்காரன் வந்து கூப்பிடல, உங்க சித்தப்பா வந்து கூப்பிடல, உங்க வாப்பா வந்து கூப்பிடல, கூப்பிட்டுருக்காங்க முறையா. வீட்டில் வந்து இவர் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா அங்க போய் நின்றுட்டு என்ன ஒழுங்கா கூப்பிடல, இதை குறை சொல்பவராக இருக்குமே ஒழிய அதை அவன் நம்மளை கூப்பிட்டுருக்காங்களா இல்லையா? மார்க்கம் என்ன சொல்லுது? முறையான விருந்தாக இருந்தால், மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய விருந்தாக இருந்தால் நம்ம போய் முறையாக கலந்துக்கிட்டு சாப்பிட்டு வர்றது தான் நமக்கு உண்டா கடமை. விருந்தை புறக்கணிச்சவன் நாளைக்கு அதுக்கும் பதில் இருக்குது, அதுக்கும் கேள்வி கணக்கு இருக்குது. முறையான விருந்துக்கு அளித்தால் நம்ம போகணும். சாப்பிடாம இருந்தா முறையாக அதுக்குண்டான பதில் கரெக்டாக இருந்தா பிரச்சனை இல்லை. வீணுக்குன்னு சொல்லி ஒழுங்கா கூப்பிடலன்னு சொல்லி நீ போகாம இருந்தா அப்ப நம்ம கேள்வி இருக்குது. அப்போ முரணில்லாத வகையில் நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் முதல்ல புரியணும், நான் ஒரு மூமின். இந்த மூமின் இந்த உலகத்தை எப்படி வாழணும்னு சொல்லி எனக்கு அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் கற்று தந்திருக்கிறாங்க. இந்த அடிப்படையை தெரியாதவருடைய விளைவுதான் இந்த ஹதீஸ். நம்ம சொன்னோமே, ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி, பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். இந்த அமானிதங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சிந்தித்து செயல்படக்கூடிய அறிவு. அந்த சிந்தித்து செயல்படக்கூடிய அறிவை அல்லாஹ் தந்ததுக்கு அப்புறம் எது சரி எது தவறுன்னு சொல்லி விளங்கிடும். விளங்கினதுக்கு அப்புறம் தவறின் பக்கம் நாம் விழாமல் நல்லதின் பக்கம் சென்று அந்த பொறுப்பை நாம் சரியான முறையில் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை விட்டு நம்ம சுய சிந்தனையில அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத வகையில சிந்தனை செய்து அதற்குண்டான பதிலை நாம் தயார் நிலையில் வைத்துக் கொண்டு வேற ஒருவருடன் முரண்பட்டு கொண்டு இஸ்லாம் காண்பித்த வழியில செல்லாமல் உறவுகளை முறித்தால் அதற்கான பதிலை நாம் சொல்லித்தான். உறவுகளை முறிக்கிற சர்வ சாதாரண நினைச்சிட்டு இருக்கிறோம். அது தனி தலைப்பாக நம்ம பேசலாம். இந்த இடத்துல முக்கியமான விஷயம், நான் ஒரு அண்ணனாக, தம்பியாக, நான் ஒரு சகோதரனாக இருந்தா என்னுடைய உறவை நான் ஒழுங்கா இருக்கணும். அவன் எப்படி எனக்கு என்ன பண்ணிட்டு போறான், என்ன அவன் எப்படிதான் டீல் பண்ணிட்டான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவன் என்ன காரி துப்புவானா, துப்பிட்டு போறான். ஏன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் எல்லாத்தையும் செய்கிறேன், எல்லா உதவி உபகாரமும் என்னுடைய உறவினர்களுக்கு நான் செய்கிறேன், ஆனாலும் அவங்க என்ன ஒழுங்கான முறையில் ட்ரீட் பண்ணுறது இல்லை, என்னை மதிக்கிறது இல்லை, என்னை எரிஞ்சு விடுறாங்க. அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்னது தெரியுமா? அப்படி நீ அவர்களுக்கு நீ உதவி செய்தால் அவனுடைய வாயில் சுடு மணலைத்தான், சுடு சாம்பலைத்தான் இடுகிறாய், பிரச்சனை இல்லை, நீ உன்னை கொண்டு நீ காப்பாற்றிக்கலாம் நாளைக்கு அல்லாட்ட. ஏன் உறவை நீ கரெக்டா நீ பேண்ற, உறவை நீ சரியான முறையில் பேணுவதால் உனக்கு எந்த பிரச்சனை நாளைக்கு அல்லாட பதில் இல்லை.
ஆனால் மீறி நீ உறவை நீ துண்டித்தால் நாளைக்கு அல்லாட்ட அவரும் பதில் சொல்லணும், நீரும் பதில் சொல்லணும். அல்லாவுடைய தண்டனை என்பது சாதாரண விஷயமா? நரகம் என்பது சாதாரண விஷயமா? வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். அதனுடைய எரிபொருள் என்னது? நம்ம நினைக்கிற மாதிரி விறகா, கேஸா, பெட்ரோலா? இல்லையே, கல்லும் மனிதர்களும். அல்லாஹ் சொல்றான் வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா. நரகத்தினுடைய நெருப்பு என்பது சாதாரண நினைச்சிட்டு இருக்காங்க, நினைக்கக்கூடாது நம்ம. அப்ப இந்த நரக நெருப்பிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தனிப்பட்ட வெறுப்புகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இந்த உலகத்தில் நான் எப்படி தனி மனிதனாக இருந்து கொண்டு சிந்தனை செய்தால் மட்டும்தான் முரணில்லாத வகையில் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக உள்ளம் என்கின்ற ஒன்றை பற்றி நாம் அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். உள்ளத்தில் கூட நாம் யாரையும் தவறான முறையில் சிந்தனை செய்யக்கூடாது. உள்ளம் கூட நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் கேள்விக்கு உட்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத். அதாவது உங்களுடைய செவிகளும் உங்களுடைய கண்களும் உங்களுடைய உள்ளமும் கூட நாளைக்கு கேள்விக்கு உட்படுத்தப்படும் என்பது ஒவ்வொரு தனி மனிதனும், ஒவ்வொரு தனி மனிதன் மனுஷி. என்னிடம் என்னுடைய உறவோ என்னுடைய மற்ற சமூகமோ எப்படி நடப்பது என்பது அல்ல இங்கு முக்கியம். நான் இந்த சமூகத்தோடு எப்படி ஒட்டி உறவாடுகிறேன், அதனை உளப்பூர்வமாக நாம் சிந்தனை செய்து உள்ளத்தினுடைய அடித்தளத்தில் அல்லாஹ் எனக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறான், இஹ்லாஸான முறையில், உள தூய்மையான முறையில் அதனை நிறைவேற்றக்கூடிய நல்ல மனிதனாக வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மால் நாளை மறுமையிலும் கூட வெற்றி பெற முடியும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் வருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.